கொள்கின்றாள். இப்பொழுதும் கூட சென்ற பொழுது இவ்வளவு வாகன வசதிகள் இருக்கின்ற பொழுது ஏறக்குறைய 2 மணி நேரமாகிறது. அந்த காலத்தில் இன்றைய காலத்தில் இருந்தது போல வாகன வசதிகள் இல்லாத காலத்தால் கோவேறு கழுதை மேலோ நடந்தோ சென்றிருக்க வேண்டும். பல மாதங்கள் எடுத்திருக்கலாம், ஒரு சில வாரங்கள் எடுத்திருக்கலாம். இருப்பினும் வயதான தன்னுடைய உறவினள் இதோ கற்பம் தரித்திருக்கிறார், அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அன்னை மரியாள் செல்கின்றாள். அன்னை மரியாய் அங்கே சென்றவுடன் எலிசபெத்து தூய் ஆவியால் நிரப்ப பெற்றவராய் இவ்வாறு சொல்கிறார், என் ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி? உம் வாழ்த்தை கேட்டதும் என் வயிற்றினுள்ளே குழந்தை அக்களிப்பால் துள்ளியது என்று சொல்லி. எனவேதான் சொல்லுவார்கள், திருச்சபை வரலாற்றிலே புனித 2ஆம் அருள் சின்னப்பரின் இந்த அற்புதமான எழுத்தில் இவ்வாறு சொல்லுவார்கள், இதோ நற்கருணை ஆண்டவரை முதலில் தரிசித்தவர் திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவான் இதோ எலிசபெத்தின் வயிற்றினிலே நற்கருணை ஆண்டவர் அன்னை மரியாளின் வயிற்றினிலே இதோ துள்ளி குதித்து ஆண்டவரை கண்டுகொள்கிறார். இங்கே அன்னையின் சந்திப்பு அதற்கு காரணமாயிருக்கிறது. தன்னுடைய உறவினருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உறவிற்கு இலக்கணமாய் திகழ்கின்றாள். 3வது சமூக உறவிலே 2வது நிலவை ஊரோடு உறவு. அதற்கு மிகப்பெரிய